ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு CNR இங்கிலீஷ் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான ஸ்பெஷல் டெட் 1 and 2 இந்த எக்ஸாம்ஸில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுக்கான இன்ஃபர்மேஷன்ஸையும் தெரிஞ்சுக்கலாம். அதாவது அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மார்க்ஸ் வந்து யாருக்கெல்லாம் ஆட் ஆகும் அண்ட் ரிசல்ட்ஸ் வந்து எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்க போகுது. அண்ட் அதுக்கு முன்னாடி ஆன் பிஹாஃப் ஆஃப் CNR இங்கிலீஷ் அகாடமி டீச்சர்ஸ் எல்லாருக்கும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் எந்த அளவுக்கு CNR இங்கிலீஷ் அகாடமியோட வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது உங்களோட மார்க்ஸ் வாங்குறதுக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸையும் நீங்கள் வாட்ஸ்அப் அண்டு கமெண்ட்ஸ்லேயுமே மென்ஷன் பண்ணுறீங்க. இதை பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் எங்களுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அதோட கூட 1 மார்க் இல்லை 2 மார்க் அப் டு 5 மார்க்ஸ் வரைக்குமே டிஃப்ரென்ஸ் வரக்கூடிய டீச்சர்ஸு பெருசாக வந்து பதட்டமோ கவலைப்பட வேண்டிய அவசியமோ கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால் ஸ்டார் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்டு அதே போல் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். ரிகார்டிங் ரிசல்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட் வந்து இடைக்கால தடை வந்து விதிச்சிருந்தாங்க. அதாவது மார்க்ஸை வந்து குறைக்க சொல்லி அது தொடர்பாக தகுதி மதிப்பெண்கள் தொடர்பாக வழக்கு இருக்குது இல்லைங்களா, அதனால். ஸோ ஜூலை 24 இந்த டேட்டுமே உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அரசு வந்து அவங்களோட கொள்கை முடிவுகளை வந்து அறிவிக்கணும், அதுக்கு முன்னாடி வந்து ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்டு தமிழக அரசும் அதற்கான முடிவுகளில் தெளிவாக இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸுமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்ஸ் குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது நமக்கு தெரியுது, சரிங்களா. அண்ட் இன்னொரு பெரிய டவுட் என்னன்னா, இப்போ வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணுறவங்களுக்கு மட்டுமே வந்து அந்த மார்க்ஸ் வந்து ஆட் ஆகுமா, அதர் யூசர்ஸ்க்குமே வந்து ஆட் ஆகுமான்னு கேட்குறீங்க. கட்டாயமாக வந்து எல்லாருக்குமே வந்து ஆட் ஆகும். அண்டு நம்ம அப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் டேட் வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். 15th ஜூலை, அதாவது நேற்று ஸ்டார்ட் ஆகி 22nd ஜூலை வரைக்கும் வர வெட்னஸ்டே வரைக்கும் 5:30 PM வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உரிய ஆதாரத்தோட நம்ம வந்து சப்மிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை வந்து டிஆர்பி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த கேள்விகளுக்கு வந்து நம்ம வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம் என்னென்ன அப்படின்னா, நீங்கள் வந்து டெட் பேப்பர் 1 ஆர் பேப்பர் 2 இருந்தீங்கன்னா ஒரு கேள்வியில் ஒரு பிழை இருந்தாலோ, அதாவது தவறான கேள்வியாக இருந்தாலோ, எழுத்து பிழை இருந்தாலோ, அதே போல் தவறான தகவல் இருந்தாலோ அந்த கேள்விகள் வந்து பிழையான கேள்விகள் அப்படின்னு சொல்லப்படும். அதே போல் ஒன்றுக்கு மேற்பட்ட சரியான விடைகள் இருந்தால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் ABCD இருக்கு இல்லைங்களா, அதில் A and B அப்படி இல்லைன்னு சொன்னால் A and C, அப்படி இல்லைன்னா C and D, இது போல் ஒன்றுக்கும் மேற்பட்ட சரியான விடைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த கேள்விகளை நம்ம வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணலாம். அதே போல் கேள்வியில் கேட்கப்பட்டதற்கான சரியான விடை வந்து இல்லை அப்படின்னு சொன்னால், அந்த ஆப்ஷனில் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணலாம். அதே போல் இது வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே விடைகள் வந்து தவறாக இருந்து இல்லைங்களா, அது வந்து நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் சரியான ஆதாரம் அந்த கர்டசியோடு இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எல்லாமே நம்ம வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணலாம். அதே போல் இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கேள்விக்கு நம்ம வந்து அப்ஜெக்ட் பண்ணுறோமோ அந்த கேள்விகளுக்கு கட்டாயம் SCERT புக்ஸ் வந்து நம்ம கர்டசியாக யூஸ் பண்ண முடியும். அதுதான் அதோட ஆதாரமே. அண்ட் ஒரு சில பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க இல்லைங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அகாடமிஸில் இருந்து கொடுத்துருக்கக்கூடிய நோட்ஸு, அதே போல் இன்டர்நெட் சோர்ஸஸ்ஸு, இது எல்லாமே வந்து கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து போர்டு வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஒன்லி நம்ம என்ன பண்ணணும்னா SCERT புக்ஸில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் அதை தான் நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து டெட் பேப்பர் 2க்கு இங்கிலீஷ்க்கு வந்து கொடுத்துருக்கோம். 30 கேள்விகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேள்வி 6th இருந்து 12th வரைக்கும் எந்த ஸ்டாண்டர்டில் எந்த லெசனில் எந்த இடத்துல கேட்டிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பார்க்கும்போது கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி தான் தமிழாக இருக்கட்டும், அதே போல் சயின்ஸு, மேக்ஸு, சோஷியல் சயின்ஸ் இது அப்ளிகபிள் ஆகும். அதே போல் நீங்கள் மாஸ்டர் கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் எழுதும்போது எந்த கேள்வி வரிசையாக இருந்தாலும்
அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்ல இருக்கக்கூடிய மாஸ்டர் கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின் நம்பரை அடிப்படையாக வச்சு உங்களோட கேள்விகளை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும். அது ஒரு ரூல் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிஆர்பி வெப்சைட் போயிட்டு அதை லாகின் பண்ணி டேஷ்போர்டுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படின்ற ஆப்ஷனை பார்க்க முடியும். அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் நம்மளோட கொஸ்டின் நம்பர், அதோட அப்ஜெக்ஷன் டைப்பு, அதே போல் புக்கோட நேம், ஐ மீன் சப்ஜெக்டோட நேமு, இது எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு வந்து கேட்டிருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஸ்டாண்டர்ட் புக்கை வந்து ஐ மீன் அந்த ப்ரூஃபை வந்து பிடிஎஃப் மெத்தடில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணணும். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இதுதான் வந்து ரூலு. அப்போது அந்த அப்ஜெக்ஷன் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் அது எல்லா கேண்டிடேட்ஸுக்குமே அந்த மார்க்ஸ் வந்து போய் சேரும். இதை வந்து நீங்கள் ரிசல்ட்ஸில் வந்து நம்மளால ஈஸியாக வந்து பார்க்க முடியும். எந்த கேள்விக்கு முன்னாடி வந்து ஆன்சர் இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு வேளை டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே தவறாக இருக்கிற பட்சத்தில் அந்த ஆன்சர் மாறும்போது கட்டாயமாக நம்மளோட மார்க்ஸில் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு உங்களோட எல்லா டவுட்ஸையுமே கிளியர் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறோம். மேலும் டீச்சர்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சொன்னது போல் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பேப்பர் 1 ஆர் பேப்பர் 2 அந்த சப்ஜெக்டையுமே வந்து மென்ஷன் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. மற்ற டீச்சர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட அப்ஜெக்ஷன்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகும்போது அந்த கேள்விக்கான மதிப்பெண் வந்து ஸ்ட்ரென்தன் செய்யப்படும். அதனால் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் என்ன பண்ணுங்க, பேப்பர் 1 ஆர் பேப்பர் 2 இந்த டீட்டெயில்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.